நம்ம வந்து குளிர்காலத்தில் நல்லா தூங்கணும் அப்படின்னா நல்லா அதாவது குளிர் நம்மளை தாக்காத அளவுக்கு நல்லா போர்வை எடுத்து போத்திக்கிட்டு நல்லா தூங்கணும். நல்லா கடினமான போர்வையை பயன்படுத்தி அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த தூக்கங்கிறதே வரும். நம்ம குளிர்காலத்தில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போர்வையை மாற்றிக்கிட்டு ஸ்வெட்டர் கூட போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு உடம்புக்கு ஒரு கதகதப்பான ஒரு இதை ஏற்படுத்தி கொண்டு அதன் பிறகு தூங்கினால்தான் நல்ல தூக்கம் வரும். நம்ம வெயில் காலத்தில் இருந்திருப்போம், அப்படி மழை காலம் வரும், அப்படி மாறும், அது குளிர்காலம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போர்வை போத்திக்கிறது எல்லாம் மாற்றிக்கணும். அப்புறம் வந்து ஃபேன் போட்டுக்கிட்டே தூங்கக்கூடாது. குளிர்காலத்தில் சிலர் ஃபேன் போட்டு தூங்குறதுக்கு அடிமையாக இருப்பாங்க. குளிர்காலமாகவும் இருக்கும், மேலே லைட்டாக ஃபேன் ஓடிக்கிட்டும் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா குளிர்காலத்தில் நமக்கு தூக்கம் வரணும் அப்படின்ட்டு நல்லா தூங்கணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். அதே நேரத்தில் நல்லா போத்திக்கிட்டு அதே நேரத்தில் ஜன்னல்லாம் ரொம்ப திறந்து வச்சுட்டு வெளிக்காற்று நல்லா உள்ளே வரா மாதிரி அப்படியும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு காற்று சுழற்சி உள்ளே இருக்கிற காற்று வெளியவும் போகணும், வெளியே இருக்கிற காற்று உள்ளே வரணும். அதுக்காக ஒரு சின்ன ஜன்னலை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். குளிர்காலம் என்பதற்காக நம்ம வந்து எல்லா ஜன்னலையும் மூடிட்டு வெளிக்காற்று உள்ளே வராமல் உள்ள காற்று வெளியும் போகாமல் ஒரு சின்ன ரூம்குள்ளே அப்படி நீங்கள் படுத்து தூங்கக்கூடாது. காற்று சுழற்சியும் தேவை. வெளியில் உள்ள காற்று உள்ளே வரணும், உள்ள காற்று வெளியே போகணும். நம்ம நாள் முழுதும் சுவாசிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம நுரையீரல் வந்து ஒரு சின்ன ஒரு பை மாதிரி தான், ஒரு பை. அந்த பையில் உள்ள காற்று அது உள்ள ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் அந்த பை நிரப்பப்படுகிறது. அப்புறம் திரும்ப காற்று வெளிவிடப்படுகிறது. அப்போது வெளியிலேருந்து ஜன்னல்லாம் நீ எல்லாம் மூடிட்டீங்க அப்படின்னா நம்ம சுவாசித்து உள்ளே இழுக்கப்பட்ட சுவாச காற்று அப்புறம் வெளிவிடப்படுகிறது, கெட்ட காற்றாக வெளிவிடப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அந்த ரூமுக்குள்ளே தான் நிறைஞ்சு போயிடும். அப்புறம் நமக்கு புதுசாக நல்ல காற்று கிடைக்கணும் அப்படின்னா ஜன்னல் ஏதாவது ஒரு சின்ன ஜன்னலாவது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். சின்ன ஜன்னலாவது ஏன்னா வெளியில் இருக்கிற நல்ல காற்று, அந்த காற்று வந்து உள்ளே இருக்கிற கெட்ட காற்று சுவாசித்து நம்ம வெளியே அனுப்பணும் பார்த்தீங்களா, அந்த கெட்ட காற்று அது வந்து வெளியில் போகணும். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஜன்னல் திறந்து வச்சுருக்கணும். எல்லா ஜன்னலையும் திறந்தால் வெளியில் இருக்கிற குளிர் காற்று உள்ளே வரும்போது நம்மளால் தூங்க முடியாது, நமக்கு தூக்கம் வராது. நமக்கு தெரியும் ஏன் தூக்கம் வரலை அப்படின்னு நமக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதனால் குளிர்காலத்தில் தூங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்வெட்டர் போட்டுக்கணும். போர்வையெல்லாம் தடிமனான போர்வையாக மாற்றிட்டு பெட்டில் படுக்கக்கூடாதுங்கிறது பொதுவான விதிமுறை. பெட்டில் எப்போவுமே படுக்கக்கூடாது, பெட் தரையில் தான் படுக்கணும். அது மாதிரி தரையில் குளிர்காலத்தில் தரையில் படுக்கும்போது நல்ல பாய் 2-3 பாயெல்லாம் போட்டு விரிச்சிக்கலாம். 2 பாய் 3 பாய் கூட போட்டு சமதளமாக அந்த மாதிரி படுத்து தூங்கணும். அந்த அளவுக்கு ஒரு குளிர்காலத்தில் நமக்கு அதுக்கு தகுந்த ஏற்பாடுகளை நம்ம செஞ்சால் மட்டும். எப்படி வெயில் காலத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஏசி போட்டுக்கிறோம், அப்போ தான் நமக்கு தூக்கம் வருது. அல்லது ஏசி போட்டுக்கிறாங்க, நான் போட்டுக்கிறதில்ல. அல்லது நல்ல வெளிக்காற்று உள்ளே வரா மாதிரி ஃபேனெல்லாம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாராகிறோம்ல. அதே மாதிரி குளிர்காலத்தில் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நல்ல தடிமனான போர்வை மாட்டணும். எப்போதும் போலவே வழக்கமாக பயன்படுத்துகிற போர்வையே போத்திக்கிட்டு தூங்கும்போது என்னடா குளிர்காலத்தில் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு நம்ம குழம்பி போயிடும். குளிர்காலத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி மனுஷங்களுக்கு வந்து குளிர்காலத்தில் வந்து நல்ல போர்வை, நல்ல தடிமனான போர்வை அதெல்லாம் போத்திக்கிட்டால் மட்டும்தான் அந்த தூக்கம் என்பது வரும். கொஞ்சம் கூட குளிர் என்பது அந்த பாதிக்கக்கூடாது. பாதித்தா அவனுக்கு தூக்கம் வந்து கலைஞ்சிரும். தூக்கத்துக்கு அது ஒரு இடையூறு. யாரோ ஒருத்தர் உங்களை பிடிச்சி எழுப்பிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் தூங்குறீங்க, உங்களை பிடிச்சி எழுப்பிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு அடி கொடுத்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? மெல்லதா. அப்போ அது மாதிரி தான் குளிருங்கிறது ஒரு வலியை தரும். ஒரு குளிர் என்பது ஒரு வலியை தரும். அந்த வலி உங்களுக்கு இருக்க நீங்கள் நல்லா தூங்கவே முடியாது. அந்த வலி இல்லாத அந்த குளிரின் தன்மை, அந்த குளிர் என்பது உங்களுக்கு அடிக்காத மாதிரி நீங்கள் நல்லா போத்திக்கிட்டு தூங்கினா மட்டும்தான் நல்ல தூக்கம் வரும். அது அப்போது நல்லா நம்ம பகலில் நல்லா உடல் உழைச்சிருப்போம். என்ன தான் உடல் உழைச்சாலும் நைட்டு நல்லா நிம்மதியாக தூங்கணும். அப்படிங்கும்போது இந்த புரிதல் நமக்கு இருக்கணும். தூக்கங்கிறது எப்படி வரும்? சிலர்லாம் வந்து நான் போத்திக்கவே மாட்டேன் அப்படின்னு நினச்சி தூங்குறவங்களும் இருக்காங்க. உண்மையில் அவங்க நல்லா தூங்குறாங்களா அப்படிங்கிறது, நல்ல தூக்கம் அவர்களுக்கு வருகிறதா என்பது சந்தேகம்தான். போத்திக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்படி பண்ணலாம். நம்ம போத்திக்கணும். ஏன்னா நம்ம நல்லா போத்திக்கிட்டு தூங்கணும். பிற உயிரினங்கள் போத்திக்குதா, ஆடு மாடுகள் போத்திக்குதா அப்படின்னா அவைகள் போத்திக்கிறதில்ல. ஆனால் அவைகள்லாம் நல்லா தூங்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அவைகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இன்னொன்று மனுஷங்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம மனம் என்னும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கோம். மனம் என்னும் நோய் நம்ம உடல் முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த நோய் நம்மக்கிட்ட இருக்குது.
மூளையிலையும் சரி உடம்புலையும் சரி. அதனால தான் நம்மளால் குளிரை தாங்க முடியாது. திறந்த வெளியில் நம்மளால் படுத்து பிற உயிரினங்களைப் போல் வாழ முடியாது. பிற உயிரினங்கள், பறவைகள், ஏன் நம்ம குடிசையில் வாழ்கிறோம் அப்படின்னா, வேறு எந்த உயிரினமும் இந்த மாதிரி மூடப்பட்ட ஒரு இதுக்குள்ளே சில உயிரினங்கள் தூக்கணாங்குருவி கூட மூடப்பட்டது இருக்குது. அது 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 வேறு விஷயம். அதே மாதிரி நம்மளை மாதிரி ஒரு குடிசை, அது மாதிரி வீடு, மூடப்பட்ட ஒரு ரூம்குள்ளே நாம் ஏன் போகிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி நல்ல தூக்கம் தேவைப்படுகிறது. இந்த மாதிரி குளிரெல்லாம் நம்மளால் தாங்கிக்கிற திறன் நம்ம உடம்பு, நோய் எதிர்ப்பாற்றல் வந்து குறைஞ்சிருச்சு. பிற உயிரினங்களுக்கு அபாரமாக இருக்குது, பயங்கரமாக பல மடங்கு இருக்குது. நம்மளை விட, மனுஷங்களை விட 100 மடங்கு ஒரு பறவைகளுக்கோ சரி, ஒரு நாய்க்கோ சரி, மாட்டுக்கோ சரி, அந்த நோய் எதிர்ப்பாற்றல் இருக்குல்ல, அந்த குளிரை எதிர்க்கின்ற ஆற்றல், குளிர் வெயிலை எதிர்க்கின்ற ஆற்றல், இதெல்லாம் வந்து இயற்கையை எதிர்க்கின்ற ஆற்றல் இருக்குல்ல, அது பல மடங்கு இருக்குது, 100 மடங்கு இருக்குது. அதனால தான் வந்து நீங்கள் மார்கழி பனியில் மாடு வெளியில் தொழுவத்தில் இருக்கும், திறந்த வெளியில் கூட நிற்கும், திறந்த வெளியில் கூட படுத்து கிடக்கும். மாடு, ஆடு, அப்புறம் பறவைகள் மழையில் நனைஞ்சிக்கிட்டே இருக்கும். பல பறவைகள் டிசம்பர் மாதம் குளிராகவே இருக்கும். அந்த மாதத்தில் கூட பறவைகள், எல்லா பறவையும் மழையில் நனைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும், எல்லா பறவையும். ஆனால் அவைகள்லாம் உயிரோடு தான் இருக்குது. நம்மளால் ஒரு இரவு மழை இல்லாத ஒரு மார்கழி பனி காலத்தில் ஒரு நாள் வெளியில் படுத்தா கூட செத்து போயிடுவோம். ஒரு நாள் வெளியில் படுத்தா கூட போதும், மார்கழி மாதம் செத்து போயிடுவோம். ஆனால் அவைகள் ஆண்டு முழுவதும் திறந்த வெளியில் தான் தூங்குகின்றன, திறந்த வெளியில் தான் ஓய்வெடுக்கின்றன. ஆடு, மாடு, அப்புறம் நாய், பறவைகள், காகம், எல்லா பறவைகளும் திறந்த வெளியில் தான். சிங்கம், புலி, இதெல்லாம். அப்போ அவைகளுக்கு நம்மளை விட பல 100 மடங்கு நோய் எதிர்ப்பாற்றல் இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை. காரணம் என்னென்னா, நமது உடலில் மனம் எனும் நோய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கோம் நாம். மூளையும் அப்படி தான் பாதிக்கப்பட்டிருக்கு. வெறும் மூளையில் மட்டும்தான் மனம் எனும் நோய் இருக்குது அப்படி கிடையாது. மூளையில் அதன் தன்மை அப்படியாக வெளிப்படுகிறது. எப்படி எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள், நம்ம காட்சிகள் மூளைக்குள்ளே தெரியுதில்ல, மனசுன்னு நம்ம சொல்லி அதுதான் மனசுன்னு நம்ம சொல்கிறோம். மனசுன்னு சொல்லி நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து மூளையில் நமக்கு அதோட தன்மை அப்படியாக வெளிப்படுகிறது. மூளைக்கு அப்படி நினைவு, எண்ணங்கள், சிந்தனை, அப்படிப்பட்ட செயல்பாடுகளை கொண்டது மூளை. அதனால் அதுக்கு அது அப்படி தெரியுது. அப்போ உடம்புக்கு வந்து எண்ணங்கள் எல்லாம் மூளையில் தான். உடல் உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஊடகம் மூளை என்பது ஒரு ஊடகம், டிவி மாதிரி. அதனால் நம்ம அதை பார்க்குறோம். உடனே அதுதான் மனசு, அது மட்டும்தான் மனசுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. உடம்பு முழுக்க மனசு இருக்குது. மனசுங்கிறது உடம்பு முழுக்க இருக்குது. மனசுங்கிறது ஒரு நோய். அந்த நோய் உடல் முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கு. மூளையில் பாதிக்கும்போது அது ஒரு ஊடகமாக தெரியுது. மனசுக்குள்ளே காட்சி தெரியுது, ஒலிகள் கேட்குது. அது மூளையில் பாதிக்கப்படும் போது அதன் தன்மை அப்படியாக வெளிப்படுகிறது. அதனால் மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டனால தான் நம்மளால் குளிரை தாங்க முடியல. நோய் எதிர்ப்பாற்றல் பல மடங்கு குறைஞ்சிருச்சு. இந்த இயற்கையை எதிர்க்கின்ற ஆற்றல், அதுதான் வீரம். இயற்கையை எதிர்க்கின்ற ஆற்றல் இருக்குல்ல, அதுதான் வீரம். அது நமக்கு குறைஞ்சி போச்சு. நம்மலாம் வந்து கோழைகளாகிட்டோம். பிற உயிரினங்களை விட, ஒரு ஆடு மாடை விட நம்மலாம் கோழைகள். மனுஷங்க வந்து கோழைகள். இயற்கையை எதிர்க்க முடியலை, இயற்கையோடு கலந்து வாழ முடியலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நமக்கு என்ன தேவைப்படுது, இந்த குளிரிலிருந்து பாதுகாத்துக்க நமக்கு குடிசை தேவைப்படுகிறது. குடிசை சுற்றி திறந்த வெளியில் நம்மளால் தூங்க முடியாது. தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலாம், உடல்நல குறைவு ஏற்படும், ரொம்ப உடல்நல குறைவு ஏற்படும். அதனால் திறந்த வெளியில் நம்மளால் தூங்க முடியாது, தூங்கக்கூடாது. தூங்குனா குளிர் வெயில் காலத்தில் திறந்த வெளியில் தூங்கிடலாம். ஆனால் மழை காலத்தில், மார்கழி மாதத்தில் உங்களால் திறந்த வெளியில் தூங்குனீங்கன்னா நல்லா தூக்கமே வராது. முதல்ல மீறி தூங்கினா பல பிரச்சனைகள் வரும், நோய் வரும். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நாமெல்லாம் ஒரு நோயாளிகள் என்பதை புரிந்து கொண்டு, அதனால தான் நமக்கு இந்த மாதிரி குடிசைகள்லாம் தேவைப்படுது. குடிசைக்குள்ளே வீடு, இந்த மாதிரி போர்வை, நம்மளாம் நோயாளிகள் என்பதால் தான் இந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. தூங்குவதற்காக, வாழ்வதற்காக இந்த மாதிரி ஏற்பாடுகள் நமக்கு தேவைப்படுகிறது. அதை புரிஞ்சுக்கிட்டு அப்போ கதகதப்பாக தூங்கினா தான், கதகதப்பாக நல்ல போர்வை, அதுக்கு தகுந்த மாதிரி குளிர்காலத்தில் எந்த அளவுக்கு குளிர் இருக்குது அந்த அளவுக்கு நீங்கள் நல்ல தடிமனான போர்வை எடுத்துக்கோங்க. போர்வை எடுத்து போத்திக்கோங்க. அந்த குளிர் உங்களை தாக்கவே கூடாது. அப்போ தான் உங்களுக்கு நல்ல தூக்கம் என்பது வரும். வெளியில் அந்த குளிர் உங்களை இடையூறு செஞ்சுக்கிட்டே இருக்கும், எழுப்பிக்கிட்டே இருக்கும், உங்களை தூங்க விடாது. அப்போ அதிலேருந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் அந்த போர்வை உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. சரி, அப்போ 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருது.
அப்போ வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு போர்வையெல்லாம் கடையில் கிடைக்காது. இன்றைக்கி நம்ம விலை உயர்ந்த போர்வையை நம்ம கடையில் போய் வாங்கிக்கலாம். அப்படி இருந்தாலும் எத்தனை பேர் நல்ல போர்வையை வாங்கி வீட்டில் பயன்படுத்துகிறோன்னு தெரில. நல்ல நல்ல போர்வை, எத்தனை போர்வை நம்ம இன்றைக்கி கடைக்கு போனால் வாங்க முடியும், பணம் கொடுத்தா கிடைக்கும். ஆனாலும் நம்ம அந்த வாய்ப்பை எத்தனை பேர் பயன்படுத்துகிறோம்? ஸ்வெட்டர் போட்டுக்கிறோமா வீட்டுக்குள்ளே குளிர்காலத்தில்? அதெல்லாம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் நல்லா தூக்கம் வரும். அதனால் வந்து அப்படி இருக்கும்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு போர்வை கிடைக்காது. 2040 அப்புறம் நீங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்கிற போர்வை தான் உங்கள் போர்வை, உங்களுடைய சொத்து. இப்போ நீங்கள் உங்கள் கைவசம் எத்தனை போர்வை வச்சுருக்கீங்க? நல்ல தரமாக வாங்கி வச்சுக்கோங்க. தரமாக ஒரு 100 வருஷத்துக்கு உழைக்கிற மாதிரியான போர்வையை வாங்கி வச்சுக்கோங்க. 100 வருஷம் 200 வருஷம் உழைக்கிற மாதிரி ஒரு போர்வையை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி அந்த மாதிரி போர்வையை வாங்கி வச்சுக்கோங்க. கடும் குளிரை நீங்கள் குடிசையில் தான் வசிக்க போகிறீங்க 2040 அப்புறம். இப்போ நான் திட்டமிட்டு ஒரு ஊரை வடிவமைச்சு வச்சுருக்கேன், ஒரு உலகத்தை வடிவமைச்சு வச்சுருக்கேன். அதை நிறுவனா தான் உண்டு. அப்படி நிறுவவில்லை என்றால் நீங்கள் குடிசையில் தான் வாழ்வீங்க. அல்லது நீங்களாக ஒரு அவசர கால ஏற்பாடாக உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு காங்கிரீட் கட்டடத்தை கூட கட்டிக்கலாம். ஒரு வயல்வெளிகளில் கூட கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணக்காரங்க அப்படி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் எல்லாராலையும் முடியுமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறி தான். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம குடிசையிலே வாழ்வதாக கற்பனை செய்து கொள்வோம். குடிசையில் வாழும்போது உங்களுக்கு இன்னும் குளிர் ஜாஸ்தியாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நல்ல கடினமான போர்வைகளை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு ஒரு உறுதியாக ஒரு போர்வை வருங்கிற அந்த உறுதித்தன்மையுடைய அந்த போர்வை நீங்கள் இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா 2040 அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் குளிரை தாங்கி கொள்ளலாம். இப்போ தமிழ்நாட்டில் பரவாயில்ல, இதை விட கடும் குளிர் எங்கே நிலவுது? கேரளாவில், பெங்களூரில், அது மாதிரி வட மாநிலம் பயங்கர கடும் குளிர். அது மாதிரி ஐரோப்பாவில் பனி பிரதேசங்கள், ரஷ்யாவில், இதெல்லாம் கடுமையான குளிர் நிலவுகிற இடங்கள். அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ முன்னெச்சரிக்கையாக இப்போவே அவங்க நிறைய போர்வை, அதாவது அவங்க கண்டுபிடிக்கணும். முதல்ல ஏதாவது டெக்னாலஜி வச்சு ஒரு 200 வருஷத்துக்கு இந்த போர்வை கிளியாது, உறுதியாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு போர்வை. அதே நேரத்தில் அழுக்கும் வந்து ஒட்டக்கூடாது. ஏன்னா வந்து சோப்புலாம் கிடைக்காது. 2040 அப்புறம் உங்களுக்கு சோப்பு கிடைக்காது துவைக்கிறதுக்கு. அந்த துணியை துவைக்கிறதுக்கு போர்வை துவைக்கணும், அதுக்கு சோப்பு பொடியெலாம் கிடையாது. அப்போ இயற்கையில் ஏதாவது பொருளை வச்சுக்கிட்டு நம்ம அந்த அழுக்கெல்லாம் போக்க முடியுமா? அல்லது இந்த போர்வையில் வந்து அழுக்கே ஒட்டாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு போர்வை உங்களால் தயாரிக்க முடியுமா? அப்படி ஏதாவது போர்வை தயாரித்து வச்சுக்கோங்க. 2040 அப்புறம் எல்லாமே செயலிழந்துடும். மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, எல்லாமே பள்ளிக்கூடங்கள் எல்லாமே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் எந்த போர்வையும் தயாரிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 2040 அப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற போர்வையை நம்ம பயன்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு 2040, 2140, 2240, 200 வருஷம் கழித்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மக்கிட்ட எந்த போர்வையுமே இருக்காது. இப்போ நம்ம கைவசம் வச்சுருக்கிற எந்த போர்வையுமே நம்ம கையில் இருக்காது. அப்போ நீங்கள் இந்த குளிர்லேருந்து எப்படி பாதுகாத்துப்பீங்க? கடும் குளிர். ஏன்னா கடுமையான குளிர் நிலவுகிற அந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த குளிர்லேருந்து நம்மளை வந்து தற்காத்துக்கணும். அந்த குளிர் நம்மை தாக்காத அளவுக்கு தற்காத்துக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? குளிர் நமக்கு என்ன போர்வை கிடையாது. இந்த போர்வை எதுவுமே இன்னும் ஒரு 200 வருஷம் கழித்து, நாம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற போர்வை கூட ஒரு 200 வருஷம் கழித்து நம்ம கையில் இருக்காது. 200 வருஷம் 100 வருஷம் கழித்து கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற போர்வையோட நம்ம வீட்டில் நம்ம போத்திக்கிறோம்ல, அந்த போர்வையோட ஆயுட்காலம் ஒரு 100 வருஷம் வருமா? அதுவே அதிகம் தானே. 10-20 வருஷம் தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் 100 வருஷம் வரைக்கும் வர்ற ஆயுள் காலம் உள்ள போர்வை கண்டுபிடிச்சிங்கன்னா அப்போ வரும். அப்போ இன்னொரு 100 வருஷம் கழித்து நம்மக்கிட்ட போர்வை, இப்போ இருக்கிற போர்வை எதுவுமே இருக்காது, போத்திக்கிற போர்வை எதுவுமே இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கடும் குளிரை தாங்குவதற்கு அது ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். தலைமுடி இருக்குல்ல, எல்லாருக்குமே தலைமுடி அங்கே எல்லாருக்குமே நல்லா வளரும், நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. தலைமுடியெல்லாம் எல்லாருக்குமே நல்லா வளரும். ஒரு 3 அடி 4 அடி நிலத்துக்கு தலைமுடியை வளர்த்துக்கணும். எப்போவுமே வளர்த்துக்கிட்டு அதை அப்படியே கட் பண்ணிடணும். கட் பண்ணி அந்த முடியை சேர்த்து வைக்கணும், ஜவுரி முடி மாதிரி சேர்த்து வைக்கணும். அதை வந்து ஒரு சர்ஃபேஸில் ஒரு வாழை மட்டை அந்த மாதிரி எதுலையாவது ஒட்டி ஒரு போர்வையாக மாற்றணும். ஏன்னா முடிக்கு ஒரு சூட்டுத்தன்மை உண்டு. முடி வந்து ஒரு ஹீட்டான ஒரு பொருள், ஒரு சூடான ஒரு பொருள், சூட்டை வெளிப்படுத்துகிற ஒரு பொருள். இந்த முடியை வச்சு நீங்கள் ஒரு போர்வையை தயாரிக்கலாம். உங்கள் தலைமுடியவே நீங்கள் வாழ்நாள் முழுதும் முடியை வளர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு 4 அடி நீளத்துக்கு வளர்க்குறீங்க. அப்புறம் 4 அடி நீளமாக அது ரொம்ப அதிகம் தானே, இல்லை ஒரு 3 அடி நீளம்
ஏன்னா 4 அடி நிலத்துக்குலாம் யாருக்கு வளரும், அவங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக வளரும். ஏன்னா அவங்க ரொம்ப ஆரோக்கியமானவங்க. யார் 2040க்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் வந்து அவங்களுக்கு நோயெல்லாம் வராது, வழுக்க இதெல்லாம் விழாது, தொப்பை எதுவும் இருக்காது, ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதனால் அவங்க தலைமுடி சின்ன வயசுலேருந்து வளர்கிற தலைமுடியை சேர்த்து வச்சுக்கிட்டே வரணும். ஒரு 3 அடி தூரம் வளர்த்துக்கிட்டு கட் பண்ணிடணும். 3 அடி தூரம் வளர்த்துக்கிட்டு அதை கட் பண்ணிடணும். அப்போ அதையே ஒரு போர்வையாக மாற்றலாம். அதில் வந்து பசையெல்லாம் ஒட்டி, பசைன்னா வேப்பம் பிசின், இயற்கையான பிசின்லாம் இருக்குல்ல, அந்த பசையெல்லாம் ஒட்டி அதில் வந்து ஒரு அடியில் அந்த மாதிரி பண்ணி ஒரு போர்வையை ரெடி பண்ணணும். ஏன்னா முடிக்கு ஒரு சூட்டுத்தன்மை இருக்குது. இயற்கை என்னடா முடியை போய் போர்வையாக மாற்றுறோம். ஆமாம், பின்ன இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கைன்னா சும்மாவா? அங்கே போய் நம்மளால் வேறு என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி இதை பண்ணி தானே ஆகணும். இப்படி தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. வேறு ஏதாவது ஒரு சூட்டை தருகிற ஒரு போர்வை உங்களால் தயாரிக்க முடியுமா? இயற்கையிலேருந்து, தாவர செடிகள்லேருந்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்து இது நல்ல குளிர தாங்கும்னு உங்களால் சொல்ல முடியுமா? இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சது இது ஒரு நல்ல ஐடியா, இது ஒரு நல்ல தீர்வு. எல்லாருக்கும் அவங்கவுங்க தலைமுடியை சேகரிச்சிக்கிட்டே வரணும். நல்ல ஒரு 3 அடி தூரம் வளர்க்கணும், அப்புறம் கட் பண்ணணும். 3 அடி தூரம் வளர்க்கணும், அப்புறம் கட் பண்ணணும். அப்படி சேர்த்து வச்சுக்கணும். அது வரைக்கும் கொண்டை போட்டுக்கணும். ஆணோ பெண்ணோ சரி, கொண்டை போட்டுக்கணும். அப்புறம் 3 அடி தூரம் வளர்ந்தோடனே அதை வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணுறதுக்கு கத்திரிக்கோல் இருக்குது. அதை வச்சு கத்திரிக்கோல் இல்லாத காலமும் ஒரு நாள் வரும், உலோக பயன்பாடே இல்லாத காலம். அன்றைக்கி வந்து அந்த தலைமுடியை கல்லை வச்சு கரகரன்னு அறுத்து கட் பண்ணி சேர்த்து வச்சு அதையே ஒரு போர்வையாக மாற்றணும், குளிர்காலத்தில் போத்திக்கிறதுக்காக. இந்த மாதிரி அப்போ தான் நல்லா தூங்க முடியும், இல்லைன்னா நல்லா தூங்க முடியாது. அதனால் வந்து நல்லா தூங்கணும் அப்படின்னாலும் சரி, நல்லா உழைக்கிறதுக்கு கூட குளிர்காலத்தில் நமக்கு வந்து ஒரு கதகதப்பான இது தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ கூட நம்ம வந்து இப்போ உழைக்கும்போது நமக்கு வந்து ஒரு இப்போ நம்ம தூங்கும்போது குளிர்காலத்தில் நல்லா போத்திக்கிட்டு தூங்குகிறோம், குளிர் நம்மளை பாதிக்காத அளவுக்கு. அதே மாதிரி உழைக்கிறோம், வேலை செய்கிறோம். அப்போவும் வேலை செய்யும்போது நம்ம உடம்புல சூடு வந்துடுது. உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வேலை செய்யும்போது உடம்புல ஒரு சூடு வந்துடும். அப்போ குளிரை நம்ம தாங்கிக்கலாம். ஏன் வந்து தூங்கும்போது மட்டும் நமக்கு போர்வை தேவைப்படுனா, நம்ம வந்து உழைக்கலை, படுத்து கிடக்கிறோம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த குளிரை எதிர்கொள்வதற்கு நமக்கு போர்வை தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் நம்ம பகலில் ஓடி ஆடி வேலை பார்க்குறோம். அப்படிங்கும்போது அந்த உழைப்பே நமக்கு ஒரு போர்வையாக மாறிடும். அந்த குளிர்காலத்தில், பயங்கர குளிர்காலம் நிலவுகிற அந்த பகல் நேரத்தில் நமக்கு ஏன் போர்வை மாதிரி ஒரு போர்வை மாதிரி ஒரு ஆடை ஏன் தேவைப்படலை அப்படின்னா, நம்ம ஓடி ஆடி வேலை பார்க்கணும். உட்காந்தே வேலை பார்க்கும்போது தான் அந்த குளிரை தாங்குகிற சொட்டர் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு வேலை பார்க்க வேண்டிய அவசியம் வரும். நம்ம ஓடி ஆடி வேலை, நம்ம உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வேலை. ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே நடந்து வருகிறோம். அப்போது வந்து குறிஞ்சி நிமிந்து வேலை பார்க்குறோம். அப்படிங்கும்போது அதிலே ஒரு சூடு உடம்புலேருந்து கிளம்பி அதுவே நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இல்லை அப்படி இல்லை, ரொம்ப கடும் குளிர் நிலவுகிற பனி பிரதேசங்களில், அப்போ அவங்க வந்து அதுக்கு தகுந்த ஆடைகளையும் அணிந்து கொண்டு தான் அவங்க உழைக்கவும் வேண்டும், தூங்குவதற்கும் அவர்களுக்கு நல்ல ஒரு போர்வை என்பது வேண்டும். அதனால் இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இரவு நேரத்தில் குளிர்காலத்தில் நல்லா தூங்கணும்னா இந்த நல்ல தடிமனான போர்வை, குளிர்காலத்தை அந்த குளிரை எதிர்கொண்டு குளிர் உங்களை பாதிக்காத அளவுக்கு இருந்த ஒரு ஏற்பாடு உங்கள் தூக்கத்தின் போது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்லா தூங்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு சரியாக தூக்கம் வராது. நீங்கள் நினைப்பீங்க, என்னடா தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட குளிர் உங்களை பாதிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு போர்வை, ஒரு ஆடையால் உடம்பை நல்லா மூடி, போர்வையால் நல்லா மூடி, ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டு ஒரு ஜன்னலை மட்டும் திறந்து வைக்கணும். திறந்து வச்சு வெளி காற்று உள்ளே வரணும், உள்ள காற்று வெளியே போகணும். நீங்கள் எல்லா ஜன்னலையும் மூடிட்டீங்க, கதவெல்லாம் மூடிட்டீங்க, உள்ளே படுத்து கிடக்குறீங்கன்னா நீங்கள் சுவாசித்து வெளியே அனுப்பின அந்த காற்று தான் அந்த ரூம் முழுக்க நிறைஞ்சிருக்கும். கெட்ட காற்றை சுவாசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கெட்ட காற்றை மீண்டும் சுவாசித்து வெளியே விட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதனால் உங்கள் உடம்புல உடல் நல குறைபாடு ஏற்படும், தலைவலி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. அதனால் குளிரை தாங்குவதற்கு நம்ம அதுக்கு தகுந்த ஏற்பாடு நம்ம செஞ்சே ஆகணும் என்பதை நாம்